அங்கேருந்து வரும்போது சுமார் எல்லாருமே மண்டபப்படிக்கு காசு கட்டுறாங்க. மற்ற ஏனைய சமூகங்கள் சமுதாயமும் ஒவ்வொரு மண்டபப்படி பணம் கட்டியாகணும். பணம் கட்டாத மண்டபப்படிக்கு அழகர் வரமாட்டார். ஆனால் இதில் வழக்கத்துக்கு மாறாக ஒரு வித்தியாசமான முறை என்னென்னா, அந்த கடைசியாக கூட தேனூர் மண்டபப்படின்றது அழகர் கோயில் நிர்வாகத்திலிருந்து அந்த மண்டபப்படிக்கு பணம் கட்டணும். நம்ம இதுக்கு மட்டும் தேனூர் மண்டபப்படிக்கு மட்டும் கோவில் பணம் கட்டுவாங்க. மற்றவங்களுக்குலாம் அந்தந்த சமுதாயம் பணம் கட்டும். நிர்வாகம் சார்ந்து ஆனால் இதுக்கு வந்து நம்ம பணம் கட்டுறது இல்லை, நம்ம மண்டபப்படி கோவிலே கட்டுது. இது இன்னொரு காரணம் என்ன, எதுக்காக உங்களுக்கு பணம் கொடுக்காங்கன்னா, ஆண்டாண்டு காலம் அதுக்கு முன்னாடி 1000 வருஷமாக அழகர் தேனூர் மண்டபம் அங்கே தேனூர் கிராமத்தில் வந்து இறங்கி அந்த மரியாதை பெற்றுக்கிறத அதை இவங்களுக்கு இந்த பாதையை மாற்றி இங்கே கொடுத்ததுனுடைய அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையாகவும் அதை சொல்லப்படுறாங்க. சரி சரி, உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய இதவே விட்டு கொடுத்துருக்கோம், அதனால வந்து அவங்க எங்களுக்கு பணம் கட்டுங்கன்னு சொல்லி ஏதோ நடந்திருக்கு. நடந்திருக்கு. கோட்டைமேடு குளமங்குளம் அந்த சுற்றி போகும் மேடம். குளமங்குளம் போய் அப்படியே வாடிப்பட்டி வழியாக போய் தேனூர் போகும் அழகர். இப்போ வந்து பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் வரைக்கும் கல் அழகரே கிடையாது. இப்போ கள்ளனுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க அவங்க. கள்ளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கள்ளர்கள் திருத்தியிருக்காரு, அடித்து உதச்சி பல்லக்கு தூக்கி வச்சு செஞ்சு திருத்தியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த கோவிலில் வந்து ஏதோ அது பிறகு திருமலை நாயக்கர் காலத்தில் வந்து அவங்க செப்பேடு இருக்குது. அவங்க வந்து கெஞ்சி எங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்கன்னா அவர் இங்கே இருக்கிறவங்களாம் பக்கத்துல எல்லாம் வரி வசூல் பண்ணுறதுக்கு செப்பேடே இருக்குது. கள்ளர்கள் வரி வசூல் பண்ணுறதுக்கு திருமலை நாயக்கர் கொடுத்துருக்காரு. அழகர் ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கும் நம்ம இந்திர விழாவுக்கும் தொடர்பு இருக்குது. உங்களுக்கு பூம்புகார் அந்த பக்கம் 28 நாட்கள் சித்திரை முழு நிலவு பாண்டியர்கள் இருந்து இந்திர விழா கொண்டாடுவாங்க. மல்லர் பல்லர்கள் வந்து வழி வழியாக வந்து இந்திர விழா சித்திரை பௌர்ணமி நாளை வந்து சரி வழி வழியாக கொண்டாடக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. பூம்புகார் அது பெரிய அளவு நடந்தது 28 நாட்கள். அதன் தொடர்ச்சியாக அதனுடைய அதே நாளில் அதே சித்திரை பௌர்ணமி நாளில் வைகை நதிக்கரை ஓரத்தில் அந்த ஆற்றங்கரையில் இந்த கள்ளழகர் நிகழ்ச்சி. வெறும் அழகர்னு சொல்லுங்க, நம்மளும் அதை சொல்லக்கூடாது. அழகன் அதாவது பெருமாளுக்கு வந்து காளஹஸ்தி புராணம் என்ன தெரியுமா சொல்லுது, பாலாளி பள்ளன், அதாவது பார்க்கடலில் தூயலும் பள்ளன் என்று பெருமாளை பெருமல்லன், அவன் பெருமல்லன். பெருமல்சேரி சொல்கிறாங்களா, ஸ்ரீலிபுத்தூர் பெருமாள்சேரி, அது பெரும்பள்ளச்சேரிங்கிறது. பெரும் பச்சேரினா படைச்சேரிகள் என்று அர்த்தம். அது வந்து அவமானம் இல்லை. பச்சேரி படைச்சேரி பெரும்படைச்சேரிகள், அது படைகள் நிரந்தரமாக தங்கும் இடம் என்று அர்த்தம். இது பல பேருக்கு தெரியறதில்லை. இது எதில் இருக்குன்னா சிலப்பதிகாரத்தில் இருக்குது. பச்சேரி எது எங்கே இருக்கு? அலர்வேல் பக்கத்தில். அப்படியா? தேர்குன்றம்பட்டின்னு அங்கே ஒன்று இருக்குது. சரி, கட்ட போகிறது. அந்த ஊர் பேரே தேர்குன்றம்பட்டின்னு தான் சொல்லுவாங்க. வெள்ளியங்குன்றம்பட்டின்னு இருக்கு. ஆமாம், வெள்ளியங்குன்றம்பட்டி அந்த ராஜ மன்னர்கள் அது அந்த இவங்க வராங்க, தெலுங்கு நாயுடுஸ் வராங்க அங்கேருந்து. வெள்ளியங்குன்றம் ஜமீன் தானே வராரு. ஆமாம். ஆனால் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள இன்னைக்கு வர பஸ் வசதி கிடையாது. தேர்குன்றம்பட்டி. அப்படியா? எப்படி நம்ம மக்களை எப்படி இப்போ சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. தேர்குன்றம்பட்டின்டே இருக்குது. அல்ல அந்த நீங்கள் ஆயுதம்பட்டி ஏதோ சொன்னீங்க, பள்ளிக்கூடத்துக்கு அது போகணும். அது கண்டிப்பாக என்னன்னு பார்க்கணும்.